ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அனிஷா தமிழ் கஃபே. நம்ம இன்றைக்கி டேஸ்டியான பன்னீர் பராத்தாவும் எக் கறியும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பன்னீர் பராத்தாக்கு நார்மல் ரைத்தா இல்லை பிக்கிள் கூட ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். எக் கறியும் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போது மில்கி மிஸ்ட் பன்னீர் 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா துருகி வச்சுக்கோங்க. கையில் மேஷ் பண்ணால் அங்கங்கே திட்டாக வரும். அதனால் நம்ம துருவி வச்சிட்டா தான் நல்லாயிருக்கும் நம்ம பரத்தும் போது. அது கூட 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் ஓமம், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், அப்புறம் பன்னீருக்கு தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் போட்டு நீங்கள் ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணுங்கள். கையில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா பன்னீர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், உடஞ்சிரும். அதனால் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது பராத்தாக்கு நான் கோதுமை மாவு தான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் மைதா மாவுலேயும் பண்ணலாம், கோதுமை மாவுலேயும் பண்ணலாம். ரெண்டும் மிக்ஸ் பண்ணி பண்ணுறவங்களும் இருக்காங்க. சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பாலை மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சமாக பரத்திக்கோங்க. ஓரளவுக்கு பரத்துனதுக்கப்புறம் நம்ம அதுக்கு மேலே 2-3 டீஸ்பூன் பன்னீர் மசாலா பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை இதுக்கு மேலே போட்டுட்டு ஃபுல்லும் நம்ம கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி பூரணம் வெளில வராத மாதிரி பிடிச்சி வச்சுக்கணும். எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு எடுத்துகிட்டு மீதியை நம்ம நார்மல் சப்பாத்தி பரத்துவோம்ல அந்த மாதிரி பரத்தி எடுத்துக்கணும். கொஞ்சம் திக்காக பரத்தணும். இது ரொம்ப சாஃப்டாக பரத்துனிங்கன்னா உள்ளே இருக்க மசாலா வெளியில் வந்துடும். நான் பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு பரத்தி வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் பரத்தியாச்சு. இப்போது நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். தோசைக்கல் சூடானதுக்கப்புறமா 2 பக்கமும் எண்ணெய் தடவிட்டு நார்மலாக நம்ம சப்பாத்தி போட்டு எடுக்கிற மாதிரி எடுக்கலாம். இது பன்னீர் பராத்தா நம்ம இதுலேயே மிளகாத்தூள், ஓமம், ஜீரகம் எல்லாம் போட்டிருந்ததுனால இதுவே மசாலா எல்லாம் இருக்கும். நம்ம எக் கறி வைக்கணுன்னே இல்லை. நீங்கள் நார்மல் பிக்கல் வச்சு கூட சாப்பிட்லாம், இல்லை சும்மா சாப்பிட்றவங்களும் சாப்பிட்லாம். மேலே பட்டர் மட்டும் போட்டு கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா அமுத்தி விட்டாலே நல்லா பஃபியாக வரும். அடியில் 2 பக்கமும் சாஃப்டான சப்பாத்தி இருக்கும், நடுவில் பன்னீரோட மசாலா இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா அமுத்தி விட்டுட்டு 2 பக்கமும் நல்லா அமுத்தி விட்டதுக்கப்புறம் இப்போ பாதி வெந்ததுக்கப்புறமா இது கூட ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். நம்ம போடும்போதே நல்லா பஃபியாக வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்படி இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இது பன்னீர் பராத்தா ரெடி ஆயிரும். இப்போ எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துட்டோம். ரொம்ப கருக விட்டுறாதீங்க. ஓரளவுக்கு நம்ம இது பண்ணுற வரைக்கும் 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்தால் போதும். இப்போ நம்ம எக் கறியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் அடுப்பில் கடாயை வச்சுட்டு கடாய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு. நான் இப்போ எக்குக்கான உப்பு மட்டும்தான் போடுறேன். எக்கு குழம்புக்கு நம்ம அப்புறமா போட்டுக்கலாம். நான் 3 எக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மசாலா கூட எக்கை போட்டுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் எக்குக்குள்ளே மசாலா பிடிக்கும். இப்போ நான் அந்த எக்கை 2 நிமிஷம் டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அதே இதில் தாளிக்கிறதுக்கு சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டு தாளிச்சுக்கிறேன். அது தாளித்ததுக்கப்புறமா அது கூட ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம மசாலாலாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிட்டு நல்லா இதிலே வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம இதிலேயே நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நான் ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். நம்ம அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். நான் 1/2 மூடி தேங்காய் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன்.
அது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் தக்காளி வதங்கிடுச்சு. இதுக்கு தேவையான அளவு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தக்காளியோட இதெல்லாம் வந்து நல்லா வெந்து வரட்டும். இப்போது வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம்ல அதையும் இது கூட ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இந்த டைமில் நல்லா கொதித்து வரும்போது நீங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கொதித்து வரட்டும். நம்ம இன்னும் எக்கு ஆட் பண்ணல. இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா மசாலாவோட பச்சை வாசனை உப்பு எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தேங்காய் வந்து எக்கு வந்து ஆட் பண்ண போகிறோம். பாருங்க இப்போ நல்லா கொதிச்சாச்சு. உப்பு இதெல்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த எக்கு நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த எக்கு வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம். எக்கு ஆட் பண்ணிட்டு ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு இல்லை. நம்ம எக்கு ஆல்ரெடி டோஸ்ட் பண்ணியிருக்கோம். குழம்பும் ஆல்ரெடி கொதிச்சாச்சு. அதனால் இப்போவே குழம்பு ரெடி ஆயிரும். லாஸ்ட்டில் கொத்தமல்லி மட்டும் தூவி இறக்குனிங்கன்னா இப்போ நமக்கு குழம்பும் ரெடி ஆயாச்சு. இப்போ டேஸ்டியான பன்னீர் பராத்தா எக் கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. குழந்தைங்களுக்கு பன்னீர் வந்து ரொம்ப வீக்லி ஒன்ஸாவது கொடுக்கறது ரொம்ப நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.